ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜெனிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 12. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸோட பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல இளவரசி யூகவான நான் மறுபடியும் பேலஸ் கழிச்சிட்டு வரேன், ஆனா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 100 அசுரர்களுடைய பவர் வேணும்னு நம்ம லீ இளவரசன் கிட்ட கேட்டிருப்பாரு. யூகவான காப்பாத்துறதுக்காக அவன் கேட்ட அந்த 100 அசுரர்களையும் நம்ம சீவான வச்சு நம்ம இளவரசன் பிடிக்கிறாரு. பிடிச்ச அசுரர்களை லீ கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஆனா நம்ம லீயோட பிளானே வேற. இளவரசனை ஏமாத்தி அந்த அசுரர்களை வச்சு ரெட் லிலி பவரை நரகத்துல இருந்து பூமிக்கு கொண்டு வரதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல யூவான் சனா கிடையாதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை மறுபடியும் பாரிஸ்ல கொண்டு வந்து விடும்போது உண்மையான சனாவை யாலாங் பாக்குறாரு. சனா, நீ மறுபடியும் வந்துட்டியா? என்னால நம்பவே முடியலையே. இந்த முறை நீ எங்கேயும் போகாத சனா, நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவளை வேம்பேரா மாத்த போற அந்த டைம்ல அவ யாலாங்க தள்ளி விட்டு, யாலாங் நான் இன்னும் வேம்பேரா மாற ரெடி ஆகல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சனா கேட்டுட்டதுனால அவளோட பிரேஸ்லெட்டை மட்டும் வாங்கிட்டு யாலாங் அங்க இருந்து கிளம்பி போறாரு. நீ ஜாங்னாங் மலையில இருந்து வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னது போய் தானே, உண்மையை சொல்லு, நீ யாரு சனா, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சீவான் கேட்டதுனால சனா அவங்கள பத்தின எல்லா உண்மைகளையுமே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஃபைனலா சனாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம சீவானும் அவளோட மிஷன்ல ஜாயின் பண்றாரு. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா, நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். ஓகே சனா, இப்ப நம்ம முதல்ல ஃபெயை கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? ஆனா ஃபெய் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நடந்த சண்டையில ஃபெய்யோடைய பாதி உயிர் இந்த இளவரசனுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு. அதனால அப்பப்போ ஃபெய்யால இவனோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கொஞ்ச நேரம் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரொம்ப நேரம் பண்ண முடியாது. நம்ம இந்த இளவரசன் கூடவே இருந்தோம்னா ஃபெய் கான்சியஸ்க்கு வரப்போ அவன் எங்க இருக்கான்னு நம்ம அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நம்மளால ரொம்ப நேரம் இவன் கூட இருக்க முடியாது. எப்பவுமே இவன் கூட யூவான் தான் இருப்பா. அவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு அலோ பண்ணவே மாட்டா. கவலையை விடுங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா அதை நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதெல்லாம் சரி, யூவான் கூட இருக்கும் போது யார் உண்மையான சொன்னாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை கண்டுபிடிக்க உனக்கு எனக்கு நடுவுல ஒரு சீக்ரெட் கோட் இருந்தா நல்லா இருக்கும். சீக்ரெட் கோடா? சீவான், இது எப்படி இருக்கு? பிங் பிங் பிங். என்னது பிங் பிங் பிங்கா? ஆமா, இதான் நம்ம சீக்ரெட் கோட். ஓகேவா? எங்க நீங்க சொல்லி காட்டுங்க. பிங் 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 பிங். இப்படி இல்ல சீவான், நீங்க இப்படி பண்ணணும். இருங்க நான் சொல்லி தரேன். பிங் 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 அப்படின்னு நம்ம சனா அந்த கோடை எப்படி சொல்றதுன்னு சீவானுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த சீன்ல சனா ஃப்ளஃபிய கூப்பிட்டு நம்ம ஃபெயை தேடி தானே இங்க வந்திருக்கோம், அதனால இப்போ நீ என்ன பண்ற, நம்ம ஃபெய் போட்டிருந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதோட வெளிச்சம் எங்கயாவது தெரியுதுன்னு போய் பாத்துட்டு வாப்போ அப்படின்னு ஃப்ளஃபி அனுப்பி வைக்கிறா. ஆனா ஃப்ளஃபி வந்த வேலையை பார்க்காம பூக்கள்ல இருக்கிற தேனெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்க போகுது. அப்ப தூரத்துல இளவரசனை பார்த்துட்டு ஃபெய் தான் எங்கேயோ போறான்னு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. நம்ம இளவரசன் மறுபடியும் யூவானுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்த பாத்துட்டு இருக்கான். அங்க நம்ம ஃப்ளஃபி போயிட்டு, ஃபெய் ப்ரோ நீங்க இங்கதான் இருக்கீங்களா? பாஸ் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அப்புறம் ஏன் நீங்க ஃபெய் ப்ரோ தேட சொன்னீங்க? என்ன இந்த பறவை பேசுது, பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இளவரசே, உங்களுக்கு இது கூட தெரியாதா? இது பேர் தான் கிளி. கிளிகள் பொதுவாவே பேசும். ஏ கிளி, இந்த உலகத்திலேயே பேரழகி இந்த யூவான் தான் சொல்லு பாப்போம். என்ன இவங்க பாஸா இல்ல லூசா? ரெண்டு பேருமே சரியில்லையே, ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃப்ளஃபியும் பாத்துட்டு இருக்கு. இது ஒண்ணு கிளி கிடையாது, ஸ்பை வேலை பாக்குற மந்திர பறவை அப்படின்னு லீ அங்க வந்து ஃப்ளஃபி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஃப்ளஃபியும் அங்க இருந்து வெளியே பறந்து போகுது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது, அவனை ஃப்ரை பண்ணியே சாப்பிட்டுருப்பான். ஆனா இதுக்கெல்லாம் அசர்றால இந்த ஃப்ளஃபி கிடையாது. எவ்வளவு அடிபட்டாலும் பாஸ் எனக்கு கொடுத்த வேலை நான் செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க அந்த டைம்லயே தூரத்துல ஃபெய் போட்டிருந்த பிரேஸ்லெட்டோட வெளிச்சம் தெரியுது. ஆஹா, அங்க ஒரு வெளிச்சம் தெரியுதே, முதல்ல போய் என்னன்னு பாப்போம் அப்படின்னு ஃப்ளஃபி அங்க பறந்து போகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம சனாவும் சீவானும் இளவரசனுக்கும் யூவானுக்கும் மேஜிக் பண்ணி காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஒருவேளை இப்ப ஃபெய் கான்சியஸ்க்கு வந்தா அவங்க கிட்ட பேசலாம்ல, அதனாலதான் சனா இந்த பிளான போட்டிருக்கா. சீவானும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா மேஜிக்கையுமே பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. பூக்களை வச்சு மேஜிக் பண்றாரு, காய்களை வச்சு மேஜிக் பண்றாரு, பழங்களை வச்சு மேஜிக் பண்றாரு, எல்லா பொருட்களை வச்சுமே மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஃபெய் மட்டும் இன்னும் வரல. அடுத்து நம்ம என்னடா பண்ணலாம்னு அவர் யோசிக்கிற அந்த டைம்ல நம்ம யூவான் எந்திரிச்சு, எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன் அப்படின்னு ரூமை விட்டு வெளியே போறா. கரெக்டா அவ போன பிறகு ஃபெயும் வராரு. ஃபெய் வந்துட்டியா, நீ எங்க இருக்கன்னு சீக்கிரமா சொல்லு. நான் ஒரு குகைக்குள்ள இருக்கேன், எனக்கு அது தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. நல்லா யோசிச்சு பாரு ஃபெய், உனக்கு ஏதாவது வித்தியாசமான சத்தம் கேக்குதா? உன சுத்தி இருக்கிற இடம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இல்ல ஏதாவது வித்தியாசமான ஸ்மெல் வருதா? நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சீவான் கேக்குறாரு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஆர்ச்சரோட ஸ்மெல் வருது, அதோட சேர்த்து ஒரு மாதிரி அழுகி போன மாதிரியான ஸ்மெல்லும் வருது, வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஐயோ ஃபெய், இதை மட்டும் வச்சுட்டு நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? இல்ல சனா, நான் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள இருக்கேன், எனக்கு அதை தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. சனா, என்னை காப்பாத்துறதை விட இப்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நீ முதல்ல போய் லீ இருக்கணும். லீ இங்க அரண்மனையிலே இருக்கிற ஒரு ரகசிய அறையில தான் இருக்கான். இன்னும் 3 நாள்ல அவனுக்கு ரெட் லிலி ஸ்பைடர் பவர் கிடைச்சிரும். அதுக்குள்ள அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் அன்கான்சியஸ் ஆகுறாரு.
ரெட் லில்லி ஸ்பைடர் பவர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரெட் லில்லி ஸ்பைடர்ங்கிற பூ நரகத்துல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூ. அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால இந்த உலகத்தை மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மத்த எல்லா டைமென்ஷன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையும் தாண்டி எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற அசுரர்களையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ரொம்ப ஒரு ஆபத்தான பூ அப்படின்னு சீவான் சொல்றாரு. ஐயோ, இப்ப நம்ம லீயை எப்படி தடுக்கிறது? சனா, நம்மளால லீயை தடுக்க முடியாது. அவனை தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தியும் இல்ல. ஆனா அந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு அவன் அந்த பவரை அன்லாக் பண்ண போறப்போ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பூவை நரகத்துல இருந்து பூமிக்கு வராம நம்ம தடுக்க முடியும். ஓ அப்படியா? இவ்வளவு பெரிய டாஸ்க் பண்றதுக்கு நம்ம கூட ஃபெய் இருந்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஃபெய்யை போய் எங்க போய் தேடுறது? ஃபெய்யை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இப்போ யாரு சொன்னா? அவன் தான் ஆர்ச்சிட் ஸ்மெல்லும் அழுகுன மாதிரி ஒரு ஸ்மெல்லும் வருதுன்னு சொன்னானே. அது குட் அண்ட் ஈவில்னு சொல்லப்படுற ஒரு பூவோட ஸ்மெல். அது இங்க இருக்கிற லோட்டஸ் ஹில்ல மட்டும் தான் இருக்கும். சோ ஃபெய்யும் இப்ப அங்கதான் இருக்கான் அப்படின்னு சீவான் சொல்றாரு. உடனே நம்ம சனா சீவான் ஹக் பண்ணி அவருக்கு நன்றி சொல்றா. ஓகே சீவான், இப்ப இந்த இளவரசன் இருக்கானே, அவனுக்கு எப்படியாவது நம்ம லோட்டஸ் ஹில் கழிச்சிட்டு வந்துடணும். அப்பதான் நம்மளால ஃபெய்யை காப்பாற்ற முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு சனா. அடுத்த நாள் காலையில இளவரசனை பார்க்க யூவான் போறா. அப்போ ஒரு சோல்ஜர் அங்க வந்து, இளவரசி, நம்ம இளவரசன் இருக்காருல, அவர் குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்து அவரை பாருங்களேன் அப்படின்னு யூவான் ஒரு ரூம் கழிச்சிட்டு போறான். அங்க யாருமே இல்ல. என்ன இங்க யாருமே இல்ல? யூவானும் பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம சீவான் தான் சோல்ஜர் மாதிரி மாறி யூவான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்ன செய்வான், நீங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி யாருமே இல்லாத ரூம்க்கு அழைச்சிட்டு வந்திருப்பீங்க? எனக்கு புரியுது, நான் தான் இந்த உலகத்திலேயே பேரழகி, அது மட்டும் இல்லாம ரொம்ப டேலண்டான பொண்ணு வேற, அதனால நீங்களும் லவ் பண்றீங்க அப்படிதானே? ஆனா நான் இளவரசனை மட்டும் தான் லவ் பண்றேன். சோ என்ன முதல்ல வெளியே விடுங்க. யூவான் கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ இளவரசி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் மட்டும் நீங்க இங்க இருந்தா போதும். அதுக்கப்புறம் நானே உங்களை பேலஸ் கழிச்சிட்டு போயிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீவான் அங்க இருந்து கிளம்புறாரு. ஐயோ சீவான், எனக்கு தனியா இருக்கு, பயமா இருக்கு, நீங்களும் என் கூடவே இருங்க என்ன அந்த யூவான் சொல்றா. இவ்வளவு நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சீவான் உடனே அங்க இருந்த இலைகளை வச்சு பனிப்பெண்களை உருவாக்கி இந்த யூவான் கிட்ட விட்டுட்டு போறாரு. இங்க இந்த பிரேஸ்லெட்டோட வெளிச்சத்தை நோக்கி பறந்த நம்ம ஃப்ளஃபி யாழாவோட பேலஸ்க்கு வருது. ஐயோ, மறுபடியும் நம்ம இந்த வேம்பயர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா? என்ன இவன் செத்துட்டானா என்ன? சவப்பெட்டிக்குள்ள படுத்திருக்கான். அட, இவன் கையில நம்ம பாஸோட பிரேஸ்லெட் கூட இருக்கே. அப்ப இவன் தான் நம்ம பாஸ கடத்தி வச்சிருக்கானோ? இவனை முதல்ல எழுப்புவோம். ஏய் யாலாங், யாலாங், ஹலோ யாலாங், ஏந்திரி. ஐயோ, இவனை எழுப்ப என்னால முடியாதுப்பா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி, நம்மளும் அப்படியே படுத்து தூங்குவோம் அப்படின்னு யாலாங் மேலே படுத்து தூங்குது. இங்க நம்ம சனா இளவரசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இளவரசன் கிட்ட போய் நம்ம 2 பேரும் லோட்டஸ் ஹில்லுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு வருவோமா அப்படின்னு கேக்குறா. இவனும் அதுக்கு ஓகே சொல்றான். சில வீரர்களை மட்டும் அழைச்சிக்கிட்டு 2 பேரும் லோட்டஸ் ஹில்லுக்கு போறாங்க. போற வழியில இளவரசி, நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், சோ நீங்க மட்டும் என் கூட தனியா வாங்கல அப்படின்னு அவனை மட்டும் அழைச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போய் ஒரு கட்டத்துல அவன் மேல ஃப்ரீஸ் ஆகிற ஸ்பெல்ல போட்டு ஃபேவரானான்னு பாத்துட்டு இருக்கா. இங்க இந்த இளவரசி சீவான் கிட்ட இது வேணும் அது வேணும்னு ஓவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம சீவானும் அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி அவ கேட்ட சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், மியூசிக், மசாஜ் பண்றதுக்கு பனிப்பெண்கள்னு எல்லாத்தையும் வரவழைக்கிறாரு. ஆனாலும் இவளை சமாளிக்க முடியல. இப்படியே ஈவினிங் ஆகுது. யார் அங்க தூங்கி எந்திரிக்கிறான். அவன் மேல இருக்கிற ஃப்ளஃபிய பாத்துட்டு, ஏ ஃப்ளஃபி, நீ சனா கூட தானே இருப்ப, இப்பயே இங்க வந்திருக்க? யாலாங், என்னோட பாஸோட பிரேஸ்லெட் உன்கிட்ட இருக்கே, அது உன்கிட்ட எப்படி வந்தது? நீ தான் அவளை கடத்தி வச்சிருக்கியா? மரியாதை என் பாஸ விட்டுரு, இல்ல நான் உன்னை காலி பண்ணிடுவேன். என்னது, நான் சனாவை கடத்தி வச்சிருக்கேனா? அவ பேலஸ்ல தானே இருக்கா? ஆமா, உனக்கு என்னமோ அடிபட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அவரோட காயத்தை பார்த்துட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி ஃப்ளஃபியை கியூர் பண்றான். யாலாங், நீ ரொம்ப நல்ல வாம்பயரா இருப்ப போல, என் காயத்தை உடனே கியூர் பண்ணிட்டியே. நான் ஒன்னும் நல்ல வாம்பயர்லாம் கிடையாது, நீ இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன? உனக்கு காயம் பட்டா சனா வருத்தப்படுவாள்ல, அதான் உடனே கியூர் பண்ண. யாலாங், உனக்கு தெரியுமா, பேலஸ்குள்ள ஒரு மோசமான மந்திரவாதி இருக்கான், அவன் தான் என்ன இப்படி காயப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாம ஃபெய்ப்ரோவை வேற காணோம், அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் பாஸும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு எல்லா கதையையும் யாலாங் கிட்ட சொல்லுது. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. போன வாட்டி என்ன மீட் பண்ணும்போது சனா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சனா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் உடனே சனாவை பார்க்கணும் அப்படின்னு யாலாங் கிளம்பி போறான். என்ன ஃபெய்ய இன்னும் காணோம், நான் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணணுமோ? என்ன பண்ணலாம் அப்படின்னு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பவும் ஃபெய் வரல. ஏன் சனா என்ன போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க? யூவான் என்ன பண்ண? அவன் நல்லா இருக்காளா? சக்கரவர்த்தியோட ஒய்ஃப் ஆக போறவங்கள பத்தி உனக்கு என்ன கவலை? என்னது, ஃபியூச்சர்ல எங்க அப்பா தான் யூவானை கல்யாணம் பண்ணிக்குவாரா? அப்ப யூவான் எனக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். சரி சரி அழாத, ஓ விதையை யாரால மாத்த முடியும் சொல்லு? ஏன் முடியாது? மாத்த முடியும். எங்க அப்பாவோட பேலஸ்குள்ள ஒன்ன விட்டு அவருக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் யூவானை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். என்னடா சொன்ன அப்படின்னு சனா அவனோட காலை மிதிக்கிறா. அப்போ கரெக்டா ஃபெய் இளவரசனோட உடம்புக்குள்ள வந்துட்டாரு. ஃபெய் வந்துட்டியா? நீ எங்க இருக்கன்னு சொல்லு. சொல்றேன் என் கூட வா அப்படின்னு சனாவும் ஃபெய்யும் ஃபெய் இருக்கிற குகையை தேடி போறாங்க. இங்க நம்ம யூவான், நான் என்
பேலஸுக்கு போகணும்னு நம்ம சீவானை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இளவரசி கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா இருங்க, அப்புறம் நானே உங்களை அழைச்சிட்டு போய் உங்க பேலஸ்ல விட்டுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே என் பேலஸ்க்கு போகணும், உங்களால விட முடியலன்னா பரவாயில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து போக பாக்குறா. இல்ல இளவரசி, நீங்க போக கூடாது, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சீவான் அவளை தடுக்கிறாரு. என்ன பண்றீங்க சீவான், நீங்க ஏன் இப்ப என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வரீங்க? அது சாரி இளவரசி, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா நீங்க இப்ப இங்கதான் இருக்கணும், என்னால உங்களை வெளியே அனுப்ப முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும் சீவான், உங்களுக்கும் என் மேல லவ் இருக்கு அப்படிதானே, அதனாலதானே நீங்க இங்க வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கூட பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவானை கிஸ் பண்ண போறா. அப்போ கரெக்டா அங்க நம்ம யாலாங் வராரு. வந்து சீவானை பார்த்துட்டு, இவன் தானே இதுக்கு முன்னாடி ஷானாவும் சக்கரவர்த்தியாவும் இருந்தான், இவன் எப்படி இங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. நீயா மறுபடியும் வந்துட்டியா, ஏன்டா இப்படி இருக்க, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் சனா கிட்டே தான் வருவியா, மரியாதையா இங்க இருந்து வெளியே போ, இல்ல நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு யாலாங் சொல்றான். எனக்கு சனாவா, ஓ இவள சனான்னு நினைச்சிட்டானா, ஓகே நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு, இவன் கிட்ட விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இவனை எங்கேயோ பாத்துருக்கனே, இவன் தானே அன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வந்து சனா கிட்ட பேசிட்டு போனவன். சரி இப்ப அதெல்லாம் யோசிக்க நமக்கு டைம் இல்ல, நம்ம எஸ்கேப் ஆகிற வழியை பாப்போம். ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல, நீங்களே இவளை பாத்துக்கோங்க, நான் கிளம்புறப்பா அப்படின்னு சீவான் போறாரு. அவர் போன பிறகு சனா உனக்கு கூட ஆகலையே அப்படின்னு கேட்க போறதுக்குள்ள யாலாங் மறுபடியும் வந்துட்டியா, இன்னைக்காவது பிளீஸ் நான் வேம்பேரா மாத்திரேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ இவ சனா கிடையாது, எஸ்கேப் ஆகடா யாலாங் அப்படின்னு யாலாங் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போற போக்குல அவளை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டும் போறான். சனாவை தேடி பறந்து போயிட்டு இருக்கான். அவன் கூடவே நம்ம சீவானும் ஒரு பக்கம் பறந்து வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஃப்ளஃபி பறந்து வந்துட்டு இருக்கு. இங்க நம்ம சனா ஃபெய் இருக்கிற குகையை தேடிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஃபெய் அன்கான்சியஸ் ஆகுறாரு, இளவரசன் நார்மல் ஆகுறாரு. சனாவை பார்த்த உடனே அவகிட்ட அப்படியே ஃபெய் மாதிரியே பேசி அவளை வேற வழியா அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவளை கத்தியால குத்தி கொல்லவும் பாக்குறான். ஆனா நம்ம சனாக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்பா நிறுத்திட்ட, திருப்பியும் குத்த வேண்டியதானே, அந்த கத்தியை கொஞ்சம் கூட அப்படின்னு கத்தியை வாங்கி நம்ம சனாவே குத்திக்கிறா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு நீ ஃபெய் இல்லன்னு அப்பவே தெரியும், இங்க பாத்தியா என் மேஜிக் கார்டு, இது இருக்கிற வரைக்கும் உன்னால நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த இளவரசனை அடிச்சு மயக்கமாக்குறா. சனாவை தேடி சீவானை யாலாங்க ரொம்ப ஃபாஸ்டா பறந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க வேகத்துக்கு என்னால பறக்க முடியாதுப்பா அப்படின்னு ஃப்ளஃபி அங்கேயே படுத்து தூங்குது. அப்போ தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்க போய் பாக்குறப்போ டார்ச் ஆன் பண்ண நிலையில நம்ம ஃபெயோட மொபைல் இருக்கு. அங்க இருக்கிற குகைக்குள்ளதான் நம்ம ஃபெய்யும் இருக்காரு. ஃபைனலா சனா ஃபெய்யை கண்டுபிடிச்சிட்டா. ஃபெய் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் சரி என்ன மொபைல் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ மொபைல் போனோட இங்க வந்திருக்க, அதை ஏன் கேக்குற சனா, இதுல இருக்கிற அழகான பொண்ணுங்களோட போட்டோஸை பார்த்துதான் நான் இப்ப வரையும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். முதல்ல என் போனை கொடு, அதுல இருக்கிற என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட கான்டாக்ட் மட்டும் டெலிட் ஆச்சு, அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ ஃபெய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சரி இந்த அவன் போன், அந்த இளவரசன் இருக்கான அவனை அடிச்சு மயக்கமாக்கி வெளியே போட்டிருக்கேன், நீ சீக்கிரமா போய் உன்னோட பாதி உயிரை அவனோட உடம்புக்குள்ள இருந்து இருக்கிற வழியை பாரு. இல்ல சனா என்னால இப்ப அது முடியாது, எனக்கு அடிபட்டு இருக்கிறதுனால எனக்கு சுத்தமா எனர்ஜியே இல்ல. ஓ அப்படியா, ஓகே அதை எப்படி பண்ணணும்னு என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். சனா இது ரொம்ப ரிஸ்கான வேலை, கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நான் செத்துருவேன், இது உன்னால பண்ண முடியாது சனா, உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இளவரசனோட உடம்பை எடுத்துக்கிட்டு நம்ம சீவான் அங்க வராரு. சீவான் யாலாங் ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்தீங்க, நான் ஒண்ணு இவன் கூட வரல, இவன் தான் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்தான் அப்படின்னு யாலாங் சொல்றான். யாலாங்க பாக்க நம்ம ஃபெய்க்கு கோவமா வருது. ஒரு வழியா அந்த பாதி உயிரை எப்படி இந்த இளவரசனோட உடம்புல இருந்து எடுத்து ஃபெய்யோட உடம்புக்குள்ள வைக்கிறதுங்கிறத நம்ம ஃபெய் சீவானுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சனாவும் சீவானும் பேசிக்கிறது யாலாங்கு சுத்தமா பிடிக்கல. சனாவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். சனாவும் யாலாங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியா வந்து யாலாங் பக்கத்துல நிக்கிறா. இங்க நம்ம சீவான் ஃபெய்யோட உயிரை இளவரசன் கிட்ட இருந்து எடுத்து ஃபெய்க்கு வைக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த இளவரசனை காப்பாத்த நிறைய பேர் அங்க வராங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாலாங் வெளியே போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா சீவான் அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு சனா, கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்தா போதும், அதுக்கப்புறம் ஃபெய் நார்மல் ஆயிடுவாரு. தேங்க்யூ சீவான். சனா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், ப்ளீஸ் நீ என் கூடவே இங்கேயே இருந்துறேன், உன் வீட்டுக்கு போகாத சனா, இதே காலகட்டத்துல என் கூடவே என் வீட்லயே இருந்துறேன். இல்ல சீவான் அது என்னால முடியாது, நான் ஜஸ்ட் ஒரு டைம் டிராவலர் தான், என்னோட மிஷனுக்காக தான் நான் இங்க வந்தேன், அது முடிஞ்ச உடனே நான் என் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சீவான். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சனா, இனிமே இதை பத்தி நான் பேச மாட்டேன். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கும் போது யாலாங் உள்ள வந்து பார்த்துட்டு நம்ம சீவான் அட்டாக் பண்றான். யாலாங் என்ன பண்ற நீ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சனா சொல்றா. ஆனா அவளுக்கு பதிலே சொல்லாம நம்ம யாலாங் அங்க இருந்து ரொம்ப கோவமா வெளியே போறான். சனா நீ போய் அவனை பாரு அப்படின்னு சீவான் சொல்றாரு. வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம யாலாங் எல்லாரையுமே கொண்டு வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம சனாக்கு வாமிட் வருது. என்னாச்சு சனா, உனக்கு இது உடம்பு சரியில்லையா? ஆமா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நீ தான் காரணம், ஏன் இப்படி எல்லாரையும் கொன்ன, உனக்கு மனசாட்சியே இல்லையா? தோ பாருடா இவரு பேரு நல்லவரு, இவரே அந்த லீக் நரகத்துல இருந்து தீய சக்தியை வரவழைக்க ஹெல்ப் பண்ணுவாராம், இப்போ என்ன பார்த்து உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்பாராம். ஆமா உன்ன மாதிரி கொத்து கொத்தா மனுஷங்களை கொல்றவனோட கம்பேர் பண்றப்போ
நான் நல்லவன் தான். நான் ஒன்னும் எப்பவுமே மனுஷங்களை கொல்றவன் கிடையாது. நான் 3 விஷயங்களுக்காக மட்டும்தான் மனுஷங்களை கொல்வேன். 1 எனக்கு பசிக்கும் போது, 2வது என்னோட வழியில குறுக்க வரும்போது, 3வது எவனாவது என் சனா கிட்ட நெருங்கணும்னு நினைக்கும் போது. ஓ அப்படியா? அப்போ அந்த 3வது காரணத்துக்காக நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொன்ன? நீ யாலாங்கும் சீவானுக்கும் பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் பறந்து பறந்து ஃபைட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற முழு பவரையும் வெளிப்படுத்தி பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. ஐயோ பிளீஸ் உங்க சண்டையை நிறுத்துங்க. இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. சீவான் முதல்ல நீங்க உள்ள போங்க. யாலாங் எனக்கு தெரியும் நீ என்ன காப்பாத்துறதுக்காக தானே இப்படி இத்தனை பேரை கொண்டு வச்சிருக்க. ஆனா இவங்க எல்லாம் யாரு? சாதாரண சோல்ஜர்ஸ். இவங்களுக்கு வர ஆர்டரை ஃபாலோ பண்றவங்க. இவங்களை கொல்றதுக்கு பதிலா இவங்களை காயப்படுத்தி இருக்கலாம்ல. ஏன் கொல்லணும்? சனா இவங்க எல்லாம் மனுஷங்க. நான் கொல்லாம இருந்தாலும் ஒரு நாள் இவங்க எல்லாம் சாக தான் போறாங்க. அதுக்கு இன்னைக்கே இவங்க செத்துறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஓ அப்படியா? நானும் ஒரு மனுஷி தான் யாலாங். எனக்கு புரியுது. மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா உன் மனசுல கொஞ்சம் கூடவே இருக்கும் இல்ல? ஆமா சனா, மனுஷங்க கிட்ட எல்லாம் என்னால இறக்கம் காட்ட முடியாது அப்படின்னு யாலாங் அங்க இருந்து போக பாக்குறான். அப்ப சனாவும் கோவமா குகைக்குள்ள போறா. அவளை பார்த்துட்டு யாலாங் மறுபடியும் குகைக்குள்ள போறான். இப்ப நம்ம ஃபை நார்மல் ஆயிட்டாரு. அடுத்து நம்ம லீ எப்படி அட்டாக் பண்ணலாம்? லீ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம 3 பேரும் சேர்ந்தா கூட அவனை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சனா கேக்குறா. சீவான், சனா, ஃபை இன்னும் 3 பேரும் யாலாங்கே பாக்குறாங்க. அவனோட ஹெல்ப் கிடைக்குமாங்கிறதுக்காக தான் அவனை பாக்குறாங்க. உங்களை மாதிரி மனுஷங்களுக்குள்ள நடக்கிற போரிங்கான சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. அண்ட் சனா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, மறந்துடாத. பிளட் மூன் அன்னைக்கு நான் உனக்கு ஏன் கூட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாலாங் அங்க இருந்து கிளம்புறான். அப்போ ஓகே நம்ம 3 பேராலையும் லீ கூட ஃபைட் பண்ண முடியாது. அவனை ஏமாத்தி தான் அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சீவான் சொல்றாரு. நம்ம சீவான் லீ எப்படி ஏமாத்த போறாரு, சனாவும் ஃபெய்யும் ஒன்னா சேர்ந்து எப்படி மிஷனை முடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.